விளையாண்டு கணத்துல கையை என்னக்கா விஷயம்? எடுக்க அவசர அவசரமாக போன போட்டு வர தோணுது. என்ன கடை ஒன்று மலங்களை நீ வர கணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்ட பார்த்தா ஒரே பயமாக இருக்கும் எனக்கு. என்னத்தா சொல்லுட்டா பக்கமா? என்ன நடந்துச்சு? என்னத்துக்கு போய் இன்னும் கப்பல் கவுந்த மாரி இப்படி உட்காந்துருக்குறியா? என்னாடி ஆச்சு போச்சு அட்டி? ஏன் அம்புச்சம் என்னடி ஆச்சு கேட்குறேன். நான் இத்தனை தூரத்துலேருந்து எம்மா வேக்குன்னு முடியாடுறேன். ஒன்றும் சொல்ல மாட்டேவளா? என்னென்ன நினச்சிக்கிட்டு போய் பண்ணி விட்டு உட்காந்துருக்கியவா? அட்டி என்னடி நடந்துச்சு? என்னடி இந்த அக்கா வர வைக்கிட்ட பார்த்து பயமாக இருக்கு. ஆலமரமே நமக்கு மொட்டைச்சியா கடானா? ஆலமரமே புழுந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ எனக்கு வர பயமாக இருக்குற. என்ன ஒன்றும் தடையும் புரியலை வாழும் புரியலை. என்னன்னு கேட்டாக்கா 2 பேரும் தெனாவட்டில் உட்காந்துக்குறியா? கேட்குறேன்னு சொல்கிறியல என்ன? ஏனும் சொந்தக்காரன் போயிட்டாங்களா? யாயக்கா யாரும் செத்துக்கிட்டு போட்டாங்களாக்கா? என்னக்கா இழுக்கு போய் உட்காந்துக்குறி? அப்படி என்னைக்கு பிறந்தாலும் ஒரு நாளைக்கு போயிடலாம். ஒன்று வளர்க்கல எனக்கு அதிர்ச்சியிலையோ பயமாக இருக்கும். இந்த அக்கா பண்ணுறது செத்துட்டாங்களா போயிட்டாங்களா வந்துட்டாங்களான்னு இவ கடையே பாருங்கள. என்னடி ஒரு நாட்டில் எவ்வளோ முழு பூசணிக்காயை மறைப்பாளுவோ. ஆனால் இந்த ஊருக்காரிவோ ஒரு மலையவே மறைச்சி விடுவாள் போடுறக்கு. என்னாடி அது இப்படியா நடிக்குவாளுவோ இந்த ஊர் உலகத்தில்? இத்தனை வருஷம் நம்மளும் பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். அவ்வளோ கூட எப்படிதான் இதை மறைக்கிறதுக்கு அவ்வளோவுக்கு மனசு வந்துடுவோ தெரியலையே. அதை தெரிஞ்சு நம்மளும் முன்னேறி விடுவோம்னு எதுவும் எண்ணத்தில் பண்ணி விட்டாளுவளா? என்னன்னு தெரியலையே. என்னை இப்படி புலம்ப விட்டாளவளா? கடவுளை நானும் இந்த ஊருக்கு கட்டிக்கிட்டு வந்து 60 வருஷம் ஆகுது. 60 வருஷம் ஆகுது. 60 வருஷம். இந்த 60 வருஷத்தில் நமக்கு உள்ளார புட்டி இவளுக்கு எங்கூட வந்துடுது. என்ன பண்ணா ஏது பண்ணா? எவ சொல்லி கொடுத்தவ நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாளா? என்னன்னு தெரியலையே. யாட்டி அம்மா மாடி நம்ம பாவம் பண்ணிவிட்டோம், பாரவட்டியாக போய்விட்டோம், படுபாவியாக போய்விட்டோம். யாட்டி இவ்வளோ என்னாடி பண்ணுறட்டு? அப்பாடியோ எப்படி இப்படி இருக்கிறாள் ஒன்று எனக்கு ஒன்றுமே வழங்கலட்டா. நினச்சி பார்த்தா கண்ணை மூடனா தூக்கம் வரட்டில்ல, சாப்பாடு இறங்குறட்டில்ல. சாயங்காலத்தோட இருந்து ஒரு கப்பு டீயை குடிக்க முடியல. 1 மணி நேரமாக உட்காந்துருக்கனே. அட்டி ஒன்று அண்டிக்கு உட்காந்து இந்த அக்கா வீட்டில் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்குற. என்னடி நடந்தது சொல்லு டீ நீ யாரு? ஆனால் கொள்ளையில் போகிறவே வேகாத அக்கா எனக்கு எரிச்சல் வரப்போகுது. நானும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது புலம்புறட்டும் திரும்ப வாய முடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு ஒன்று வாயிட்டு வந்து சொல்கிறட்டு இல்லை பாரு. நான் எம்ம நேரம் உட்காந்துக்கிட்டு என்னடி ஆச்சுன்னு நான் எம்ம நேரம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேன். நீ என்னென்ன டாக்குன்னு வந்துவிட்டு என்னையை போட்டு புரிஞ்சு எடுக்கிறிய என்ன கதை? அந்த அக்கா கிட்ட நீயே கேட்டு எப்போ 2 நிமிஷமா அதுக்கு என்ன சொல்லிச்சு அந்த அக்கா? அது வீட்டிலே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்குறோம். நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அது புலம்புதுன்னா என்னன்னு தெரியும்? அப்படிப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு. என்னம்மா அவங்க வீட்டில் அவ்வளோ எல்லாம் பேச்சு விட்டாளுவா? இல்லை மாமங்காரன் பெரிய மாமங்காரன் எதுவும் பேச்சு விட்டானா? என்னன்னு எனக்கு ஒன்றுமே வழங்காது. என்னத்தை நினச்சிக்கிட்டு நான் உட்காந்துருக்கணும் எனக்கு தெரியலை. இந்த அக்கா என்னத்தை நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியலை. நான் என்னதான் செய்யறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலத்தா. தலையை வலிக்குது. தலையை எம்ம நேரம் வெளியும் புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கு. நமக்கு ஒரு டீ தண்ணி குடிக்க கூட இல்லாத நாமட்டில் உட்காந்து கிடக்கிறோம். அங்கே என் மரும சோட்டாக்கி வச்சுக்கிட்டு வாங்கட்டன்னு கூப்பிட்றா. எனக்கு மனசும் வரல ஒன்றும் வரல. என்ன பெரிய இடியா ஊன்ற போது நம்ம தலையில் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். என்ன 3 பேருக்கு போய் எங்கள் வசமாக டொக்கா மாட்டிக்கிட்டோமா? என்னன்னு தெரியலையா? எவ்வளோ பற்றி அது பேசிவிட்டு போய் மாட்டிக்கிட்டு வந்துட்டோமா? என்னன்னு தெரியல. நான் பயந்துக்கிட்டு உட்காந்து கிடக்கிறோம். நீ என்ன வந்தோம்னு கிளாஸ் கேள்வி என்னக்கா? அட என்னத்த சொல்லு தனியே. நான் எனக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மண்டல் கண்டல ஆய போகிறேன் நானும். என்ன ஏதோ புள்ளியோட உடம்பு சரியில்லையா? என்ன ஏதுன்னு சொல்லுக்கா அக்கா. நீ ஒரு ஆளுக்கு நீ புள்ளியோளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் இப்படி அடி கவலைப்படுறது? நான் கவலைப்பட்டு பார்த்துட்டு கட்டியா அவளுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு தான் போய் சேர்ந்து ஆகணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? எட்டி கதையை கட்டியலா? நானே அழுத்திலேருந்து வெளியில் வரலாட்டி இத்தனை நேரம். இந்த மோனிகா இருக்கிறாளே அவள் பேச்சை எடுத்தாலே எனக்கு மயக்கம் தக்கறம் வருது. மோனிகா இருக்கிறாளாட்டி இன்ன வரைக்கும் அந்த தெரு பக்கம் போகிறோமா? அந்த பார்வதி வீட்டு பக்கம் பார்வதி கறிக்கடை பக்கம் போகிறோமா? அப்போ என்ன நினச்சோம் நம்ம சொல்லு பார்ப்போம். என்னடி இது இத்தனை ஊடு இருக்குது? இது எந்த தெருவு? இடமோ பண்ணுறாளோ போகிறாளோ? அப்போ நீ போயிட்டு தானே வந்துட்டோம். ஆமாம் இப்போ அதுக்கு என்னவா? என்னக்கா நீ என்னென்னமோ சொல்கிற தெளிவாக சொல்லுக்கா. இது ஒரு கடை நம்ம நேரம் புலம்பிக்கிட்டு உட்காந்துருந்து. அட சரியான குறுக்குக்கா நீ குறுக்கு. இங்கே வயிற்ற பசிட்டாங்களே அதுக்குன்னு இது என்னென்ன கடையாக எடுத்து வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு உட்காந்து கிடக்க வர எனக்கு எரிச்சலாக தான் வருது. அப்படி வாயை மூடுங்கட்டி சொல்கிறத கேளுட்டி. இந்த பார்வதி கறிக்கடைக்கு எகிட்டா மாதிரி சுட்டீரி காமௌண்டு போட்டு கிடக்குற. அது நம்ம மோனிகா வீடுல நம்ம நினச்சோம். மோனிகா என்னமோ சுட்டீரி காமௌண்டு போட்டுக்கிறா. உள்ளார என்ன ஏகப்பட்ட ஊழல் இருக்குதா? ஏதோ அவளுக்கும் விட்டுருப்பா போட்டிருக்க இடத்த காசு இல்லாத காரணத்தால் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ஞாபகம் இருக்கு. பார்வதி டீ கடையில் போய் உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணி வச்சிருக்கிறா தெரியுமா அவ? அப்பா நம்ம 100 நாள் வேலைக்கு போனோம். அங்கே நகை நட்டையாக போட்டுக்கிட்டு வந்தா. வளையல் பக்கையாக போட்டுக்கிட்டு வந்தா. கொலிச்சி போட்டுக்கிட்டு வந்தா. அட்டை நகை போட்டுக்கிட்டு வந்தா. சரி ரைட்டு புருஷனாரம் வெளிநாட்டில் இருக்கிறோம். யாரும் போட்டுக்கிட்டு வரட்டும். நமக்கு என்ன வந்து கிடக்கணும்? நம்ம இருந்தோமா இல்லையா? நம்மக்கிட்ட இல்லாட்டா போவாட்டா நம்ம நினச்சோமா இல்லையா? நீயே சொல்லு பார்ப்போம்.
ஆனால் அந்த கழுத முண்டை என்ன பண்ணிட்டா தெரியுமா உனக்கு? புருஷங்காரன் அனுப்ப நகை நட்டு ஒரு எப்படியா இருந்தாலும் எடுத்து வச்சுட்டேன், நம்மளை விட தாண்டி எடுத்து வச்சுக்கிட்டு புருஷங்காரன் பணம் அனுப்ப வீட்டை கட்டி 20 வீடுடி. 20 வீட்டை கட்டி வாடகை போயிட்டுருக்குடி. மாதம் 3000 மாட்டி ஒரு வீட்டுக்கு வாடகை. கிழ மாடு, நம்மளை விட வயசு சின்னவ, நம்மளாம் கிழ மாடு வடி. நமக்கு எந்த கிழட்டு கட்ட சொன்னாலும் ஒன்று தெரியல இந்த ஐடியா அவளுக்கு. நேராக போய் சொல்லி அவளுக்கு வீட்டை கட்ட சொல்லி 10 20 வீடு 10 வீடு 20 வீடு ஆச்சு. இப்போ 20 வீடு 25 வீடில் கட்டிக்கிட்டு நிற்கிறாளாம். ஒரு வீட்டுக்கு மாதம் 3000 வாடகையாம். என்ன வருது வருமானம் காரினே சொல்லு. மாமங்காரன் அடித்து தொட்டினாலும் சரி, புருஷங்காரன் செத்து போனாலும் சரி, இந்த காசு மாதம் ஆனால் 30 60 60 70,000 சிலர்கிட்ட சம்பளம் அவளுக்கு வருமானம் வருது. இவளை மர்மவக்காரி எப்படி வச்சிருப்பா சொல்லு பார்ப்போம். நம்மளாம் தின்னு விட்டு கறி மீன் மண்டு நத்தனு தின்னு சதையை போட்டுக்கிட்டு இப்படி மூளைக்கு மூளை உட்காந்து கதையை பேசிக்கிட்டு வெட்டியாக உட்காந்துருக்குறோம். இம்மா நாளும் எனக்கு வயிற்றறிச்ச மேலே வயிற்றறிச்ச ஊறுபட்ட வயிற்றறிச்சலாக இருக்குது. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாட்டி. என் மருமக அன்னைக்கே எனக்கு ஐடியா கொடுத்தா, அட்டை நமக்கு பின்னாடி ஏக்கர் கணக்கில் கிடக்கட்டு, நம்ம நினச்சோம்னா ஒரு 30 40 வீடு கட்டுவோம் அட்டை. அப்போல்லாம் விலைவாசி கம்மி அட்டை. ஒரு செங்கல் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு எல்லாம் விட்டுது அட்டை. நீங்கள் என்னத்தை அப்படி பண்ணுறிய? வாங்குங்க அட்டை, நம்ம வீட்டை கட்டி போடுவோம். நாளைக்கு பின்னால் நமக்கு வருமானம் வரும்னு சொன்னால என் மருமவ அட கூட கேட்கலையே. அட பாவி, நான் சரியான பாவிடி. நான் பாவிடி. எனக்கு வயிற்றறிச்சலாக போகுது. வயிற்றில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்துற மாதிரி எல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளை, எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலட்டி. ஐயோ என்னக்கா சொல்கிற? 25 வீடா? அப்பா, என் புருஷங்காரன் பென்ஷன் வாங்கினான். என் புருஷங்காரன் ரிட்டையர்மெண்ட் ஆனானு அம்மா காசு பணத்தை வச்சுக்கிட்டு செலவு எல்லாம் பண்ணும். நான் தெரிஞ்சிருந்து இந்த ஐடியாவை எவ்வளோ கொடுத்துட்டா வீட்டை கட்டி போட்டு வாடகை வாங்கியிருக்கலாமா? மாதம் 65,000 70,000மா? அம்மாடியோ, என்னக்கா இது வயிற்றெல்லாம் எரியுதக்கா. இம்மா சம்பளமா? ஐயோ எவனா இருக்கிறாளா அங்கே போய்? இந்த கிராமத்தில் எவ வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவ? எப்போ நம்ம கிராமத்துலலாம் எவன் வரப்போகிறான்னு நான் விட்டுவிட்டனே. என்னடி இது மண்டையை வெடித்த மாதிரி எல்லாம் இருக்குது. எம்மாடி அம்மா, என்ன இப்படி பண்ணி விட்டாளுல? எவ கொடுத்த ஐடியான்னு தெரியலையே. எவளும் 30 வீடு கட்டி வாடகை விட்டுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாள். கேட்கறதுக்கு காசு பண்ணலாம் எங்கடின்னு கேட்டதுக்கெல்லாம்டா என் புருஷனுக்கு வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியாக போச்சுனால அப்பா, இந்த மாதிரியே பொம்பளையை நான் பார்க்கவே இல்லட்டா எங்கும். என்னாடி அவள் இப்படி இருக்கிறாளா இந்த வயசில்? அவள் குறை வயசுக்கு அவள் என்னென்ன வேலை பார்த்து தான் இப்படியெல்லாம் கட்டி இப்போ சொகுசாக உட்காந்துருக்கிறா. இது பத்தாச்சுக்கு அவள் மரும வேப்பரை கடுக்க தான் அவள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம போகிற வழியில் இப்படி ஓமலை விட்டு நல்லா அவளை போட்டு நல்லா கறிக்கு தள்ளினால. ஐயோயோயோ, என்னக்கா சொல்கிற? எனக்கு வேதனையால இருக்கு. என் புருஷனுக்கு ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி போட்டான். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 வீடு கட்டுற அளவுக்கு இடத்த விட்டு போனானே. அப்போவே சொன்னாதான் என் புருஷங்காரன் 10 வீடு கட்டி விட்டுட்டி வாடகை வரும், கடைசி கட்டத்தில் புள்ளியில் நம்பாத நீனு சீரழிஞ்சு விடுவேன், யார் பிச்சு கேட்காது, நான் சொல்கிறத கேளு அப்படின்னானா என் புருஷங்காரன். இந்த கிறுக்கு முண்டை பக்கத்தில் இருக்கிற ஏகவள்ளி இருக்கிறாள பாதி இடத்த அபகரிச்சுக்கிட்டால இனிமேலும் கட்ட முடியாது. ஒரு செங்கல் 11 ரூபா விற்கிறடி. அம்மா, நான் எப்படி கட்டுறது வீட்டை? ஐயோ இந்த எடுபட்ட பைய போனா போய் தொலையுதுமான்றானே. வீடு கட்டுடா பையல, கிறுக்கு பையல, வீட்டை கட்டுடான்னா வீட்டை கொஞ்சம் பெருசாக கட்டுடான்னு சொன்னதுக்கு அப்படி பேசினானா. இப்போ பாரு, இவ்வளோ மாதிரிலாம் நம்ம சுட்டு போட்டாலும் வரமாட்டேன் அக்கா. ஐயோ வைத்த பத்திக்கிட்டே எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்பா, எப்படி இவ கட்டி போட்டாலும் தெரியலையே. இத்தனை வீடு எவ அக்கா நம்மளை மீறி இவளுக்கு ஐடியா கொடுத்தவ? அவளை காட்டு அவளை கொலை பண்ணி விட்டுட்டு போகிறேன் நான். அம்மாடியோ, எத்தனை பெரிய வீடு கட்டி விட்டா பாரு. நானும் நினச்சேன் பாரு, நீ சொல்லும்போது பெருசாக தெரியல. சுட்டீரி காம்பவுண்டு வாழை போட்டு உள்ள அத்தனை வீடு இருந்தவனே. இவளுக்கு சின்னதாக ஒரு குடிசை படுறக்கு சுட்டீரி எல்லாருக்கும் விட்டுட்டா படுறக்கு காசு பணம் இல்லாத. அப்படி இல்லைக்கா நானும் நினச்சேன். கடைசியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுமை கொள்ள. அம்மாடியோ, என் புள்ள பாவமாக போட்டானே. இந்த ஊர் உலகத்துலேயே இந்த புதுக்கோட்டையிலே இப்போ பெரிய இந்த ஊருக்கு பெரிய ஆள் இந்த மோனிகா மாவன் தானே. அப்போ நம்ம புள்ளிவ இத்தனை காலம் இத்தனை லட்சம் சம்பாதிச்சு அதெல்லாம் எங்கிட்ட போச்சு. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு நல்லது கல்லு சேர்க்காத செல்ல செய்யாத புட்டான போடுவானா நானும். எக்கா என்னக்கா பண்ணுறது இப்போ? என்னக்கா இப்படி ஒரு பெரிய ஐடியா என் தலையில் இறக்கிட்டியாக்கா? நானே மனசு வந்து போய் உட்காந்து கிடக்குறேன். என் பையன் இருக்கிறானே நடுவான். என் கடைசி மாவன் மாதம் 40,000 சம்பாதிக்கிறான். அவனுக்கு ஒரு ஐடியா சொல்ல முடியலையே. ஏன் பெரிய மாவன் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போயிட்டானா. அம்மா அப்பாவை கையை கழுவி விட்டுப்பட்டு ஏன் நடுவும் அவன் என்னை வச்சுக்கிட்டு பெரிய களப்பாடு அடையிறானே. மஜானா இம்மன் செலவாகுத. நான் புத்தி இல்லாத விட்டுப்புட்டனே. கிட்டத்தட்ட 100 வீடு கட்டி போட்டு இருந்தா இன்னைக்கு மாசத்துக்கு 10 லட்சம் சம்பாதிச்சிருப்பானே. நான் என்னத்தா பண்ணுவானே. எனக்கு பைத்தியமே பிடிக்குதே. ஐயோ, அக்காவுக்கு மனசு ரொம்ப நொந்து போச்சுக்கா.
மனசே உடஞ்சி போச்சுக்கா அக்காவுக்கு. பாவம் அப்பாய் வைக்கிது. எக்கா அழாதக்கா, நீ அழுத நாங்களாம் உடஞ்சி விடுவோம் அக்கா. இந்த மாரி நடக்கும்போது நம்ம கனவா கண்டோம் சொல்லு பார்ப்போம். என்னட்ட நான் சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே வழங்கலத்தா. பாவம்ல. நம்ம 3 பேரும் ஏன்டா இப்படி புட்டி இல்லாத உட்காந்து கடந்து விட்டோமோ நம்ம புள்ளி வள நட்டுறதுல விட்டு. நம்மளால ஒரு பயலோட வச்சுருக்குறோம். என்னமோ இருக்கிறத விட்டுட்டு போடலாம். அக்காவுக்கு ஒரு ஊரா சொட்டு இருந்தாலும் 3 பயலுவ 3 பொண்ணு. என்ன பண்ணுமோ தெரியலையே. அக்கா கதை தான் பெரிய பாடாக இருக்குதுன்னு நினச்சேன். ஒரு வயலுக்கு அத்தனை வீடு கட்டினால அவ எல்லாருக்கும் சொல்லிட்டு கட்டினானா நம்மளாம். நீங்கள் தான் பங்காளிச்சு நான் இப்போ யாரோ பாடி பரதிச்சின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் அது நீங்கள் என்கிட்ட சொல்லி நாம் 3 பேரும் சேர்ந்தே கட்டியிருப்போமே. ஐயோ கடவுளை, நான் என்னத்த சொல்லுவோன்னு தெரியலையே. கடவுளை நான் என்ன பண்ணுறது? எனக்கு பைத்தியமே பிடிக்கிறது இல்லை. எனக்கு பைத்தியம். யாக்கா நீ வருத்தப்படாதக்கா, வெதும்பி போய் உக்காந்துருக்குறோன்னு தெரியுது எனக்கு. யாக்கா அதை சொன்னான்னு மட்டும் கண்டுபிடியாக்கா. நம்ம 4 கேள்வி நல்லா நறுக்க கட்டுப்படுவோம். யாக்கா சொன்ன ஒரு எம்போ நல்ல நான் உள்ளவளா இருப்பா. நம்மக்கிட்ட சொல்லாத அவகிட்ட மட்டும் சொல்லி நீ மட்டும் நல்லா சம்பாரிச்சுக்க வழி பார்த்துக்கடி கொண்டு கடின்னு சொன்னாலுவல எப்படிப்பட்ட ஆள் சிரிக்கவளா இருப்பாளுவோ. எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டு இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. வயசு போச்சு, நரம்பு தளர்ந்து போச்சு. இனி ஊட்ட கட்டி என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம். இனி ஊட்ட கட்டுறதுக்கு நமக்கு தெம்பு வேணும். அப்படியே கட்டுறதா இருந்தாலும் கோடிக்கணக்கில் பணம் வேணும். 50 வீடு 60 வீடு கட்டணும்னா கொஞ்சம் நெஞ்ச காசா சொல்லு. நம்மலாம் என் பேட்டி எல்லாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாள. அதெல்லாம் தாண்டி இப்பெல்லாம் போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறா மாசானா. அப்போ வெளியில் சொல்லாத கொள்ளாதான் இவ்வளோலாம் குடும்பம் பண்ணுறாளுவோ. இப்போ நம்மலாம் மொத்தம் ஓட்ட மோளம் மாரி போட்டுக்கிட்டு கழுத்தில் ஒரு மோளத்தை மாட்டிக்கிட்டு டப்புன்னு ஒரு ஃபுல்லாக சொல்லிட்டல வரோம். நம்ம வீட்டில் இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க. எம்மாவை இப்போ பேத்தி இப்போ வெளிநாட்டுக்கு புட்ட எம்மாவை பெரிய வசதியில் இருக்கிறா. எம்மாவை நல்லா சம்பாதிக்கிறோம். நாங்கள் பெரிய இடத்துல பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். அப்பா இத்தனையும் சொல்லி நம்ம வீணாக்கி விட்டோம். நம்ம வீணாகி போய் விட்டோம். எல்லாத்தையும் சொல்லி வீணாகி விட்டோமே. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அட கடவுளை, ஊரில் இருக்கிற செடிக்கோ ஒன்று வெளியில் விடாத இப்போ பெரிய ஆளெல்லாம் வளர்ந்து நிற்கிறாளுவோ.